அன்பார்ந்த பெரியோர்களே, சாஸ்திரத்தின்பால் நம்பிக்கையுடைய இறை வழிபாட்டிலும் ஆன்மீகத்திலும் அக்கறையுடைய நண்பர்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் பேச இருப்பது இப்போது வந்து கொண்டிருக்கிறது அட்சய திருதியை. அத்தனை விளம்பரதாரர்களும் அத்தனை வியாபாரிகளும் அத்தனை தொழில் வல்லுநர்களும் தங்களுடைய விற்பனை பதிப்புகளுக்காக ஒரு சாயமிட்டு அட்சய திருதியை கொண்டு வந்து அதிலே ஏராளமான நன்மை இருப்பதாக ஏதோ இருப்பதாக உங்களிடத்திலே பரப்பிக்கொள்ள துவங்கிவிட்டார்கள், துவங்கி கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோலத்தான் மார்கழி மாதத்திலே மனிதன் எதையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை மாற்றுவதற்காக கம்பெனிகளும் பிற கம்பெனிகளும் டிசம்பரில் தள்ளுபடி தருவோம் அந்த மார்கழி மாதத்தை மரங்கள் என்று சொன்னார்கள். அதுபோலவே நாம் எதை சாஸ்திரத்தின்படி உபயோகப்படுத்தாத ஆடி மாசத்தை ஆடி திருவடி என்று கூட்டி நம் தலையிலே கட்டுவதற்கு இவர்கள் தயாரார்கள். இவர்கள் எல்லோரும் செய்வதெல்லாம் இவருடைய வர்த்தகத்தை பெறுவதற்காக நம்மை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை தாழ்வுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை மரக்கடிக்க செய்கிறார்கள், நம்முடைய மூலையை மழுக்க செய்கிறார்கள் என்று சொன்னால் மாற்று கருத்து கிடையாது. உண்மைதான் ஐயா. ஒரு நல்ல நாளிலே நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்பது விதி. முகூர்த்த நாள் என்பது திருமணம் செய்வதற்கு முகூர்த்த நாளை தேடலாம். ஆனால் முகூர்த்த நாள் எல்லாம் திருமணம் செய்ய முடியுமா? சாப்பாட்டிலே உப்பு வேண்டும், ஆனால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது. அதுக்காக உப்பை தனியாக சாப்பிட முடியாது அல்லவா? அதுபோலத்தான் இவர்கள் செய்வதெல்லாம் தவறான தீங்கான இந்த சமுதாயத்துக்கு கேடு விளைக்கின்ற காரியம். தயவு செய்து மயங்காதீர்கள். இதிலே இந்த விளம்பரத்திலே இந்த விளம்பர வெள்ளத்திலே நீங்கள் நீச்சல் அடிக்க வேண்டாம், மூழ்க வேண்டாம். தயவு செய்து உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எப்போது தங்கம் வாங்க தேவையோ அப்போது தங்கம் வாங்குங்கள். உங்களுக்கு எப்போது தர்மம் செய்ய வசதியோ அப்போது தர்மம் செய்யுங்கள். எப்போது வீடு கட்ட தேவையோ அப்போது வீடு கட்டுங்கள். இப்படி உங்கள் வாழ்க்கைக்கும் தேவைக்கும் தகுந்த நேரத்திலே தகுந்ததை பயன்படுத்துங்கள். இவர்கள் செய்கிற தள்ளுபடிக்காக இந்த விளம்பரத்துக்காக உங்களை வீண்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த கவலை நேயர்களுக்கும் வாஸ்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புடைய மொழிக்கு இலக்கணம் தேவை, இசைக்கு ராகம் தேவை, அதுபோலவே வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.